வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகாயென்று திருநீறு அணிபவர்க்கு மேபவாராதே வினை, மேபவாராதே வினை, மேபவாராதே வினை. வாசகர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாந்தி என்பவர் யார், புராணங்களிலே மாந்தி எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த பதிவில் நாம் காணலாம். அதிபலசாலியான லங்கேஸ்வரன் ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். இவன் தன் மகன் இந்திரஜித் தன்னை விட பலசாலியாகவும் நீடித்த ஆயுளோடும் இருக்க வேண்டும் என எண்ணினார். அவருக்கு நவகிரகங்களையும் அடக்கி ஆளும் வல்லமையை எம்பெருமான் ஈசன் வழங்கியிருந்தார். ஆகவே தன் மகன் ஜனிக்கும் வேளையில் அனைத்து கிரகங்களையும் ஜாதகத்தில் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அடைத்து வைத்தார். மேலும் ஆயுள்காரகனான சனி பகவானை அழைத்து, சனீஸ்வரா, என் மகன் இப்புவியில் ஜனிக்கும் வேளையில் நீர் உமது சிறப்பான இடமான 11இல் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். சனீஸ்வரருக்கு 12ஆம் வீடுதான் மோசமான வீடு என்று ராவணனுக்கு தெரியும். ஆகவே சனீஸ்வரருக்கு லங்கேஸ்வரன் மேற்சொன்னபடி பணித்தார். ஆனால் சனீஸ்வரனானவர் ஒவ்வொருவரின் கர்ம பலனையும் தராசு கொண்டு அளந்து அதன்படி கர்ம பலன்களை கொடுக்கும் நீதிமான் இருந்தும் லங்கேஸ்வரனின் கட்டளைக்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் இந்திரஜித் பிறக்கும் நேரத்தில் சனி பகவானின் ஒரு கால் 12ஆம் பாவகத்தை நோக்கி எதேச்சையாக சென்றுள்ளது. இதை கவனித்த லங்கேஸ்வரன் கோபம் கொண்டு தன் வாளினால் சனி பகவானின் காலை வெட்டி வீழ்த்த, வெட்டப்பட்ட அந்த காலுடன் சதை பகுதியும் சேர்ந்து லக்ன புள்ளியில் விழுந்துள்ளது. அந்த காலும் சதைப்பிண்டமும் உருமாறி உருவானதே மாந்தி எனும் கோள் என புராணம் கூறுகிறது. மேலும் இராமாயணத்தில் வரும் ஒரு கதாபாத்திரம் வாலி. வாலி என்பவர் குரங்குகளுக்கு அரசன், காட்டின் ராஜா. இந்த வாலியின் தம்பி சுக்ரீவன். சுக்ரீவனின் மனைவியை வாலி அபகரித்து கொண்டு விட்டான். ஆகவே ராமபிரான் வனத்தில் இருந்த போது சுக்ரீவன் அவரை சந்தித்து, என் மனைவியை என் அண்ணனிடமிருந்து மீட்டுத்தாருங்கள், நான் உங்களுக்கு உங்களின் மனைவியை மீட்டுத்தர உதவுகிறேன் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார். மேலும் வாலியின் பலம் மற்றும் உயிரை பற்றிய ரகசியத்தை தெரிந்திருப்பவன் அவனது தம்பியான சுக்ரீவன் மட்டுமே. சுக்ரீவன் துணை இல்லாமல் வாலியை யாரும் நெருங்க முடியாது, கொல்லவும் முடியாது. ஏனெனில் வாலியின் முன் யார் சென்றாலும் அவர்களின் பலத்தில் பாதி வாலிக்கு சென்றுவிடும். ஆகவே வாலியை நேருக்கு நேர் நின்று யாராலும் வெல்ல முடியாது. இந்த ரகசியத்தை ராமனிடம் சொன்னான் சுக்ரீவன். ஆகவே ராமன் வாலியையும் சுக்ரீவனையும் போரிடச் செய்து வாலியை சூழ்ச்சியால் நேருக்கு நேர் நிற்காமல் பின்னால் மறைந்திருந்து அம்பெய்தி கொன்றான். இறக்கும் தருவாயில் தன்னை பின்னால் இருந்து அம்பெய்தி கொல்ல துணிந்தது யார் என வினவ ராமன் எதிரே சென்றான். அப்போது ராமனிடம் வாலி, நீங்கள் யாரென்றே எமக்கு தெரியாது, எனக்கும் உமக்கும் பகை என்ற ஒன்றும் இல்லை, பின்னர் எதற்காக எம் மீது அம்பெய்து கொல்ல துணிந்தீர் என்று கேட்க, வாலியிடம் சுக்ரீவனுக்கும் தனக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை கூறினார் ராமபிரான். உடனே வாலி, ராமா, நீர் மானிடப் பிறவி, உமக்குத்தான் பிறர் மனையை கவர்தல் கூடாது என்று விதி. நான் விலங்கினம், உங்கள் விதி எங்களை கட்டுப்படுத்தாது. மேலும் தெய்வ பிறவியான நீர் இந்த மாபாதகத்தை செய்யலாமா என்று கேட்க, ராமன் தன் தவற்றை உணர்ந்து, வாலியை, எமது தவறுக்காக நாம் வருந்துகிறோம். எனது அறிவு கண்ணை திறந்த உமக்கு இரவா நிலை கொடுக்கும் நவகோள்களுடன் உம்மையும் சேர்த்து விடுகிறேன். உம்மை எந்த கோள்களும் கட்டுப்படுத்தாது. உமக்கென்று தனித்த வலிமைகள் உண்டு. ஜோதிடத்தில் சிறந்த ஞானிகளே உம்மை அறிந்து பலன் சொல்வார்கள். நீர் சனி பகவானின் மைந்தனாக, துணைக்கோளாக, மந்தனின் மைந்தனாக மாந்தி என்ற பெயரில் செயல்பட்டு மானிடர்களுக்கு உமது தந்தையைப் போல் நேர்மையாக பலாபலன்களை
வழங்குவீராக என்று கூறி மாந்திக்கு கோள்களின் அந்தஸ்தையும் வழங்கினான் ராமன் என்ற இன்னொரு புராண கதையும் உண்டு. வாசகர்களே, எந்திரங்கள், ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கட்டண சேவை பெறலாம். மேலும் தினசரி பஞ்சாங்க பலன்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களிடம் ஜோதிட மருத்துவ சேவையும் உண்டு. நன்றி, வணக்கம், சுபம்.